நேரிலே தற்போது பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். எப்ப வந்தாலும் பேசுற தயாரா இருக்கா, குழாம்பி தயாரா இருக்கோம். இன்னைக்கு நைட் எல்லாம் சென்னை போயிருவோம். எப்ப ஒன்று வறட்சி காரணம் அல்லது அதிர்ச்சியால் இறந்திருக்கின்றார்கள். பயிர்கள் காஞ்சிய பயிர்கள் பார்த்து அதிர்ச்சி, இப்படியெல்லாம் நடந்த சம்பவங்கள் இருக்கிறது. இதற்கு தீர்வு கிடையாது. 40,000 கோடி கேட்டாங்க, ஆனா கொடுத்தது 1,700 கோடி. ஆனா இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு, அரசு கேபிளுக்காக தமிழக அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு 3,500 கோடி செலவு பண்ண போறாங்களாம். எதுக்குன்னா செட் ஆஃப் பாக்ஸ் வாங்குறது. இங்க விவசாயிகள் கோமணத்தை கழட்டிட்டு டெல்லியில ஓடிட்டு இருந்தாங்க. வறட்சி, தற்கொலை பிரச்சனை, பணம் இல்லை. தமிழக அரசு இன்று திவாலாக இருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் 6 ஆண்டுகளுக்கு முன்பு முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய மொத்த நிர்வாக கடன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெப்ட்ஸ் 1,01,000 கோடி. இன்னைக்கு 6 ஆண்டுகளுக்கு பிறகு 3,14,000 கோடி. இந்த 6 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமா. எந்த ஆட்சியிலும் நடக்கல. நினைச்சு பாருங்க. மொத்தம் கடன் பார்த்தீங்கன்னா 5,50,000 கோடி. அதற்கு வட்டி மட்டும் ஆண்டுதோறும் 23,000 கோடி. இந்த சூழல்ல அரசு கேபிளுக்கு 3,500 கோடி செலவு பண்ணி செட் ஆஃப் பாக்ஸ் வாங்க போறாங்க. ஒன்று, அரசு கேபிள் நடத்துவது அரசாங்கத்தினுடைய கடமை கிடையாது. ட்ராய் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மத்திய அரசோ மாநில அரசோ கேபிள் டிவியை நடத்தக்கூடாது. சட்டமே இருக்கு, சம்பந்தமா வழக்கே இருக்கு. நாங்களும் வழக்கு போட்டோம், நிலுவையில் இருக்கு. விவசாயிகளை பத்தி கவலை இல்லை, மீனவர்களை பத்தி கவலை இல்லை, வேலை இல்லாத இளைஞர்களை பத்தி கவலை இல்லை, ஸ்ட்ரைக் பண்ற மருத்துவர்களை பத்தியும் கவலை இல்லை, காவேரி மேலாண்மை வாரியத்தை பத்தியும் கவலை இல்லை, நீட்டை பத்தியும் கவலை இல்லை, நெடுவாசலை பத்தியும் கவலை இல்லை. இவங்க கவலைப்படுறதெல்லாம் அரசு கேபிளை நடத்தணும். அதுல அரசாங்கத்துக்கு எதிராக கருத்துக்கள் சொன்னா அந்த தொலைக்காட்சியை ஒதுக்கிறது, கடைசியில போடுறது. இதெல்லாம் செய்யக்கூடாது. தவறான முன்னுதாரணம். இதெல்லாம் இது கண்டிக்கிறோம். இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் போராட்டம் நாங்கள் செய்வோம். இதுக்கு பெரிய பாதிப்பே மக்கள் தொலைக்காட்சி தான் பாதிப்பு. கடந்த 2 ஆண்டு காலமாக மக்கள் தொலைக்காட்சி, எஸ் பேண்ட்ல இருந்த மக்கள் தொலைக்காட்சி கடைசியில போட்டுட்டாங்க, வேணுமே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சமீபத்தில் 2-3 தொலைக்காட்சிகள்லாம் அரசுக்கு எதிரான கருத்துக்கள் சொன்ன காரணத்தால் தான் பின்னாடி போட்டிருக்காங்க. எந்த தைரியத்தில், எந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கு போடுறதுல? அது அடுத்தது நீட் தேர்வு. இந்த நீட் தேர்வு ரிசல்ட் வந்த பிறகுதான் பார்க்க போறீங்க நீங்க. மிகப்பெரிய ஒரு மோசடி தேர்வா இருக்க போகுது தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த நீட் தேர்வு சிபிஎஸ்இ தரத்தில் நடக்க போகுது, நடந்திருக்கு. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 97 விழுக்காடு கேள்விகள் சிபிஎஸ்இ பாடத்திட்ட கேள்விகளை கடந்த ஆண்டு கேட்டிருக்காங்க. சமச்சீர் கல்வி பாடத்திட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. கடந்த ஆண்டுனாலும் அரசாங்க மருத்துவ கல்லூரியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஆண்டு அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் அரசுக்கு வேண்டிய இடங்கள் எவ்வளவு பார்த்தீங்கன்னா, அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 2,850 இடங்கள், தனியார் கல்லூரிகளில் அரசாங்கத்தினுடைய கோட்டா பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 600 இடங்கள், கிட்டத்தட்ட 3,400 எம்பிபிஎஸ் சீட்டு அரசாங்கம் கொடுக்கணும். ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தோன்னா, முன்கூட்டியே நான் சொல்றேன், என்ன நடக்கலாம், இது நடக்கலாம், அப்படிதான் நடக்கணும். சமச்சீர் கல்வி முறையில் மொத்தம் மாணவர்கள், இந்த தேர்வு எழுதின மாணவர்கள் 9 லட்சம் பேர்.
தென் மண்டலத்தில் சிபிஎஸ்இ கல்வி முறையில் மொத்த மாணவர்கள் 59,000 பேர். அதுல தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் 12,000 பேர். உத்தேசமாக வெறும் 12,000 பேர் தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் 9 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க மாநில அரசு பாடத்திட்டத்தில். ஆனா நீட் தேர்வு 97 விழுக்காடு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் கேள்விகள் வருது. அப்போனா இந்த 12,000 பேர் எழுதுனாங்க பார் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில், அவங்க தான் அதிக இடங்களை பிடிக்க போறாங்க. என் கணக்கு 3,400 இடத்துல 3,000 இடம் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் எழுதின பிள்ளைங்க பிடிக்க போறாங்க. ஆனா 9 லட்சம் பேர் எழுதின சமச்சீர் பாடத்திட்டத்தில் வெறும் 400 இல்ல 500 பேர் தான் பிடிக்க போறாங்க. இது அநீதி, சமூக அநீதி. கிராமப்புற மாணவர்கள் போட்டியிட முடியாது. இப்ப தமிழ்நாட்டில் பிரச்சனை வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரே பாடத்திட்டத்தில் தமிழ்நாடு பாடத்திட்டத்திலே கிராமப்புற மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நகரப்புற மாணவர்களிடம் போட்டி போட முடியல. இப்போ அதை விட இன்னும் கடுமையான போட்டி என்னன்னா தமிழ்நாடு கிராமப்புற மாணவர்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்ட மாணவர்களிடம் போட்டி போடணும்னா அது நடக்காது. அதுக்கு ஒவ்வொரு குடும்பமும் 50,000, 1 லட்சம், 2 லட்சம் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. எதுக்கு? டுட்டோரியல், டீச்சிங், கோச்சிங் சொல்லிட்டு சில பேர் கேரளாவில் போய் கோச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. யார் காசு? இது யார் காசு வச்சிருக்கிறா? இது தமிழ்நாடுக்கு நடக்கின்ற அநீதி, சமூக நீதிக்கு நடக்கின்ற அநீதி. தமிழ்நாடு சுயாட்சி, மத்திய அரசு என்ன சமீபத்தில் நடைபாடு மத்திய அரசு என்ன பாடு எல்லாமே எடுத்துக்கணும். மத்திய அரசு தான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவர் சொல்லுது. நீட் மூலமா அவங்க தான் அதிகாரம். ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி கத்துக்க வேண்டாம்னு சொல்லல, ஹிந்தி கத்துக்குங்க, தப்பே கிடையாது, திணிக்க கூடாது. சான்ஸ்கிரிட் திணிக்கிறது. மொத்தம் சான்ஸ்கிரிட் தமிழ் இந்தியாவில் 50,000 பேர் தான் பேசுவாங்க. ஆனா அதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணிட்டு இருக்காங்க சான்ஸ்கிரிட்டை பரப்புறதுக்கு. தமிழ் பேசுறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கோடி பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆதி மொழி, உலகத்துல பழமையான மொழி தமிழ் மொழி. அதற்கு சில 10 கோடி, 20 கோடி, 30 கோடி. இதெல்லாம் நல்லது இல்லை இதெல்லாம். அதனால இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கணும், மாநில அரசு தெரிவிக்கணும். ஆனா மாநில அரசு தெரிவிக்கிற நிலைமையில இல்லை. ஒரு கையால் ஆகாத மாநில அரசு ஒண்ணுமே அவங்களும் செய்ய போறதில்ல. முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுவாரு, இல்ல டெல்லியில போய் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடு பவன்ல உட்காந்துக்கிட்டு தோசை இட்லியும் சாப்பிட்டு வந்துருவாரு அவரு. அதான் மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அங்க போய் யாரையும் பார்த்து பேசி ஒன்றும் வாங்கி தரதுக்கு அந்த தகுதி இல்லை அவருக்கு, இல்லை. இவரையும் அங்க போய் டெல்லியில போய் இவர் ஒரு முதலமைச்சரா அங்க டெல்லியில இருக்கிற மதிக்கிறதும் கிடையாது. ஏன்னா எப்படி வந்தாரு, பதவிக்கு வந்தாரு எல்லாத்துக்கும் தெரியும். அதுல அவங்களுக்குள்ள அடிச்சு பிரச்சனை எல்லாம் இருக்கு, பிரச்சனை எல்லாம் அரசியல்லாம் இருக்கு. அதுல பாதிப்பு தமிழ்நாட்டு மக்கள். இதே பிரச்சனை தான் இப்போ அரசு துறையில் இருக்கின்ற மருத்துவர்கள். அவர்களுக்கு காலங்காலமாக கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக அவர்களுக்கு அந்த 50 விழுக்காடு பட்ட மேற்படிப்புல ஒதுக்கீடு இருந்தது. பிஜி சீட்ஸ்ல 50% கவர்மெண்ட் கோட்டா இருந்தது. இப்ப இந்த நீட் சட்டத்தினால அந்த கோட்டா போயிடுச்சு. முதல்ல அங்க யாரோ பீகார்ல கேஸ் போட்டாங்க, அடுத்தது தமிழ்நாட்டில் கேஸ் போட்ட உடனே அந்த சட்டத்தை காமிச்சு நீதிபதி எடுத்துட்டாங்க. அப்புறம் யார் கவர்மெண்ட்ல போய் சேர போறா? இன்னும் ஒரு 5 ஆண்டு காலத்துல இந்த எஃபெக்ட் தெரியும். அப்புறம் தான் தெரிய போகுது. ஏன்னா கவர்மெண்ட்ல யாரும் சேர போறது இல்லை. சேரலன்னா ஆரம்ப சுகாதார மையத்தில் மருத்துவர்கள் இருக்க போறது கிடையாது. வட்ட மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள் யாரும் இருக்க போறது கிடையாது. மிகப்பெரிய பாதிப்பு இருக்க போகுது. இது மிக மிக மோசடி. இதெல்லாம் இதுக்கு போராடிட்டு இருக்காங்க. எங்களுடைய முழு ஆதரவு நாங்க அதை தெரிவிச்சிட்டு இருக்கோம். அங்க அது மட்டும் இல்ல, இப்போ நேற்று தேர்தல் ஆணையம் மத்திய அரசிடம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அதுல தேர்தல் நேரத்தில் பணத்தை கொடுத்த வேட்பாளர், லஞ்சம் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கிற வேட்பாளரை 5 ஆண்டு காலம் தகுதி நீக்கம் செய்யணும்னு அதை வரவேற்கிறோம். ஆனா அது போதாது. நாங்க பல முறை நாங்க சொல்லியிருக்கிறோம்,
கடந்த ஆண்டு நான் தலைமை தேர்தல் அதிகாரி நாஜிம் ஜைதியை நேரில் சந்திச்சு பல கோரிக்கைகள் நான் வைத்திருக்கின்றோம். 14 கோரிக்கைகள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதுல முக்கியமான கோரிக்கை என்னன்னா, பணம் கொடுக்கிற வேட்பாளர் 10 ஆண்டு காலம் தேர்தலில் போட்டியிட முடியாது. 1. 2, ஒரு தேர்தலில் 10 விழுக்காடு இடத்துல ஒரு கட்சி பணம் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த கட்சியுடைய அங்கீகாரம் ரத்து செய்யணும். அந்த கட்சியினுடைய சின்னத்தை திரும்ப பெறணும். withdrawal of symbol and derecognition of the party. இது நடக்கணும். அந்த வேட்பாளர் 10 ஆண்டு காலம் தகுதி நீக்கம் செய்யணும். தேர்தலில் போட்டியிட முடியாதுன்னு அதில் சட்டத்தை கொண்டு வரணும்னு. அது நடந்தாதான் இதை இந்த தமிழ்நாட்டு, அதாவது தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டு தான் முன்னுதாரணமா எடுத்து காமிக்கிறார். தமிழ்நாட்டில் ஆர்கே நகர்ல நடந்தது தான் பாருங்க. தமிழ்நாட்டுடைய அவமானம் எந்தெந்த வகையில் இருக்கு. எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டை கோட் பண்றாங்க. இப்போ இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கணும். இந்த ஆர்கே நகர்ல ஆளுங்கட்சி மட்டும் கொடுக்கல, எதிர்கட்சியும் தான் கொடுத்தது. திமுக தான் கொடுத்தாங்க. திமுக 2000 ரூபாய் கொடுத்தாங்க, ஆளுங்கட்சி 4000 ரூபாய் கொடுத்தாங்க. இது முதல் தவணை. அதனால இது தேர்தல் ஆணையம். அது மட்டுமல்ல, இப்போ தேர்தல் ஆணையத்தில் சொல்றாங்க, இப்போ நாங்க கேட்கறது வாக்குச்சீட்டு முறை மீண்டும் கொண்டு வாங்க, ஏன்னா நம்பிக்கை இல்லை. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இது நாங்க இப்ப சொல்லல, 2009 இருந்து சொல்லிட்டு வரோம். 2009 நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்க போனோம். பாட்டாளி மக்கள் கட்சி, அப்ப சுப்பிரமணிய சுவாமி, இன்னும் 2 பேர் சேர்ந்து 4 பேர் நாங்க சுப்ரீம் கோர்ட் போய் கேஸ் போட்டோம். 2009 கேஸ் போட்டோம். அப்போ பிஜேபி இந்த இவிஎம்ஸ் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வேண்டான்னு கடுமையா எதிர்த்தது. அத்வானி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசினார், என்னன்னு, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அத்வானி பேசினாரு. சுப்பிரமணிய சுவாமி கேஸ் போட்டாங்க. அப்போ பிஜேபி எதிர்கட்சியா இருந்தது, காங்கிரஸ் ஆளுங்கட்சி. அப்போ இன்னைக்கு தலைகீழா உள்டாவா மாறிடுச்சு. இன்னைக்கு காங்கிரஸ் என்ன பண்றாங்க, எங்களுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேல நம்பிக்கை இல்லை காங்கிரஸ் சொல்றாங்க. பிஜேபி அப்போ எதிர்கட்சி, அந்த பிஜேபி நீ ஆளுங்கட்சி. பிஜேபி என்ன சொல்லுது, எங்களுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம், காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருந்த நேரத்தில் இந்த இவிஎம்ஸ் ஹேக் பண்ணி மக்களை ஏமாத்தி இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.